பொள்ளாச்சி வரேன் சார். உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்றதுக்காக தான் உங்களை இங்க வர சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய காலேஜ் டேஸ் ஞாபகம் வந்துருச்சு. அப்போ காலேஜ்ல காதெல்லாம் இருந்தது, ஆனா கூடவே சமூக பொறுப்புணர்வு இருக்கும்.
இப்ப அப்படி இல்லையே. பசங்க பொண்ணுங்களை ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி யூஸ் பண்றாங்க. இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு பொறுமையும் இல்ல, பொறுப்புணர்ச்சியும் இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இல்ல, அவங்க அப்பா அம்மாக்கள் இந்த சமுதாயத்துக்கே துரோகம் பண்ணிருக்காங்க. டோட்டல் டிஸ்லாயல் டு தி பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் தி ஹோல் சொசைட்டி. போன உயிர் திரும்ப வராது. ஆனா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல தண்டனை கிடைக்கும். சந்திப்போம். நான்கு கல்லூரி மாணவர்கள் கைது. நைஸ். இதுதான் இந்த சொசைட்டி எங்களுக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம். 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க லைஃப் ஆரம்பிச்ச இடம் ஜேவி இன்ஜினியரிங் காலேஜ். டேய், வண்டி ஓட்டுங்கடா. எல்லாருமே வண்டி ஓட்டுங்கடா. என்னடா நீ ஓட்ட மாட்டியா? சிக்னல் சிக்னல் என்ன நக்கலா? டிராபிக் சிக்னல் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்றேங்க. ஏய், ஒழுங்கா வண்டி ஓட்டுறா. என்னடா மண்டை இது கேவலமா? விடுங்கண்ணா, நான் உங்க மண்டை கேரளா இந்த மாதிரி கேஷுவலா இருக்குதுண்ணா. ஏய் வெட்டிக்கிளி. சாரணா இவனுங்க எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் மாதிரியாடா இருக்கு. என்னடா டேய், என்னடா கொட்டாய் விடுற? வாடாங்க வாடாங்க வாடாங்க. உன் பேர் என்னடா? யோகி. யோகியா? என்னடா தொங்குது? ஏண்டா ஒருத்த ஸ்மாலு, ஒருத்த மீடியம், லார்ஜ், நீ என்ன ரகம்னே தெரியலையாடா? தம்பி நீ சைக்கிள் ஓட்ட. நீங்க பண்ணி கொண்டா. ஏன்னா லாண்ட்ரி போட்டு தரப்பீங்களா? வாயில போடுங்க. ஏய் பேசாத. உனக்கு மட்டும் என்ன அவர்ரா? முடியாது ப்ரோ. முடியாதா? உள்ள ஜட்டி போடல ப்ரோ. ஏன்டா? எந்ததான் இவன் போட்டிருக்கான். அட கரும முடிச்சை. அப்ப ஊஞ்சிட்டீங்கடா. யாரா அவரு? மச்சான் வாடனடா. ஒருவேளை மாஸ்டரா இருப்பாரோ? இருடா, குட்டை கேட்டுருவோம். ஹலோ, யார் நீங்க? மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓ, ஜூனியரா? யாரா இது? ஓவர் சீனா இருக்கே. இவ்வளவு பில்டப்லாம் அங்க ஆகாது. சட்டையை கழட்டுறா. ஏய் என்னடா பாக்குற? பேக் கழட்டுற முதல்ல. ஏய் என்னடா முறைக்கிற? சட்டை கழட்டுறா. சட்டையை கழட்டுறா. என் மாறு மேல என் நரம்புக்குள்ள டேய் பாடுங்கடா. என் மாறு மேல என் நரம்புக்குள்ள என் உசுறு புல்லா சும்மா கெத்தா சொல்வோம். கைய மடிச்சு விட்டு கப்பை ஏத்தி விட்டு தலை கோதி விட்டு சொக்க நடந்து வந்தா
அடிச்சு ஒதச்சு ஓட்ட விட்டும் மாசுக்கு தலைவன். அப்ப தழுத்து உருக்கி கலங்கட்டிக்கும் கிளாஸுக்கும் தலைவன். ஸ்டைலுக்கு அஸ்திவாரம் போட்டது தலைவன். பஞ்சு டயலாக்கில் ஓட்ட விட்டும் பாச தலைவன். சிரிக்கும் சிங்கிள் சிங்கண்டா, முறைச்சா நீயும் பங்கண்டா. குழந்தை முகம் பாருடா, அவர்தான் பெரியாருடா. இருக்குங்கடா, ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த ஆட்டமா அடங்க மாட்டானுங்க. தலைவர் பேர் சொல்லி ஜூனியர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டானுங்களா? இவனுக்கு காலேஜில் பார்த்துக்கலாம். வாடா. மச்சி, எப்படியோ சூப்பர் ஸ்டார் பேரை சொல்லி இந்த சீனியர் பசங்க எங்களை காப்பாத்தி விட்ட. தலைவர் புகழ் பஞ்சாப் வரைக்கும் பரவி இருக்கு பாரு. தமிழ் மேலேயும் தமிழ்நாட்டு மேலேயும் எனக்கு மிகப்பெரிய பாசம் இருக்கு. காரணம் எங்க அப்பா. இதுதான் எங்க அப்பா படிச்ச காலேஜ். வந்த சில நாள்லயே பசங்க என் கூட ரொம்ப நல்லா செட் ஆயிட்டாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணதுக்கு காரணமே பொண்ணுங்க இருக்க மாட்டாங்கன்னு தான். ஆனா அங்க அதுக்கப்புறம் நடந்ததே வேற. பாரு, என்னடா எருமையா போடுற மாதிரி ஒரு சவுண்டு ரொம்ப க்ளோஸா கேக்குது இல்ல? புரியல. எங்கடா போற? இவன் என்னடா புது செஞ்சா கூட குப்புறப்படுத்துவான் போல. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பொண்ணா? மெக்கானிக்கல பொண்ணா? இனி அவ பேரு காலேஜ் ஃபுல்லா நாரிடும். அந்த வழியிலே ஓட விட்ட வேண்டியதான். என்னடா சொல்ற? நமக்கு ஒரு வேலை வந்துடுச்சு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பொண்ணான்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா எங்களுக்குள்ள நாங்க அவ வேண்டான்னு முடிவு பண்ணோம். மச்சான், இன்னைக்கு மட்டும் அவ வரட்டும். நான் பண்ற ராகிங்ல காலேஜ் விட்டு தூக்குறேன். ராகிங் பண்ணி தான் அவளை காலேஜ் விட்டு தூக்கணும் அவசியம் இல்ல. நீ கையை தூக்கு, அந்த நாத்தத்திலே ஓடிடுவா. பின்ன என்னடா கழுவாத லஞ்ச் பாக்ஸ் ஒரு வாரம் கழிச்சு ஓபன் பண்ண மாதிரி இந்த நாத்தம் அடிக்குது. நீ பார்க்க தானே போற இந்த காலியோட ராகிங்க. மச்சான், ஃபேஸ் கிரீம் இருக்கு பாரு, நெத்தில நேச்சுரல் கிரீமே இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது கிரீம் இருக்கு? இச்சிகா இருக்கு, தடவிரியா? சாரி மச்சான். என்ன தாண்டி எப்படி வரான்னு பாக்குறேன். ஏய், நீ இருக்கிற ஐடிக்கு உன்னை தாண்டிலாம் வர முடியாது. நோக்கின்னு சைடுல வேணா வரலாம். என்னடா இது? காலையில இருந்து என் கண்ணு கிளாமரா தெரியுதுன்னு பார்த்தேன். ஏன் கண்ணாடி பாத்தீங்க? இல்லையே. அங்க பாரு. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு போட்டோ ப்ளீஸ். யா. வாட்ஸ் ஹி டூயிங்? எக்ஸ்கியூஸ் மீ, எங்களை மட்டும் எடுங்க. ஒரு வச்சு பிச்சை தான் எடுக்கணும். பேச்ச பாரு. கரெக்டா என் கண்ணாடியா? மச்சான், என்னோட பர்ஃபியூம்டா. சட்டையும் வந்துதான் கிழிச்சாத கையெடு. இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் உசாரா இதெல்லாம் பேக்ல தூக்கி போட்டு வச்சிட்டு வந்துட்டேன். என்ன மாதிரி இருக்க தெரிஞ்சுக்கடா. இல்ல, உன் சட்டை ஒண்ணு இருந்ததே. ஏய், என்னடா பண்ண? அதை வச்சு தான் அந்த ஷூவை தொடச்சேன். Are you bloody? I wanna go to study. Please don't disturb the student. நவரா. எஜாச்சி நவரு. Students, note it down. One of the oldest and broadest fields of அவனை பார்க்க மெக்கானிக்கல் வாத்தியார் மாதிரியா இருக்கு. என்னடா மண்டை வழுக்கு பாறை மேல வார்னிஷ் அடிச்ச மாதிரி. ஏய், அவ மட்டும் இன்னைக்கு கிளாஸுக்கு வரலன்னு போய் உனக்கு கண்டமாக்கிறோம்டா. அப்படிதான்டா சொல்லுவேன். Guys, please don't disturb. Class is going, no? Don't talk tona. Bloody schools. ஏய், ஏச்சே அங்க பாருங்க. Those rascal me. Harita bush crack breaking in boom la. Morino zuku. No hakwe. Una gasta. Minu bizra. Shukwe. Min bahata. எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குது. இவன் கரெக்டா தானே எழுதுறான். டேய் சத்தி, ஷட் அப். அங்க என்னடா தொண பேசிட்டு? எடா. இவன் எதுக்குடா பேசுனா? ஒரு ப்ரொஃபசர்ங்கற மரியாதை இல்லம். சார், ப்ரொஃபசர் இல்ல, ப்ரொஃபசர். பி சொல்லுங்க. டேய், எனக்கு பி வராதுடா. இப்போ என்ன பண்ணுங்கற? வாழைப்பழம் சாப்பிடுங்க வரும்.
உன் பேர் என்ன? ஹாய், ஐ எம் அனிதா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா? நட்டு நானா போல்ட் நானா தெரியுமா உனக்கு? அட சீனியர்ஸ், இது கூட தெரியாதா உங்களுக்கு? ஓய், என்ன கேள்வி கேட்ட நக்கலா சிரிக்கிற? இங்க என்ன காமெடி ஷோவா நடக்குது? இல்லக்கா. என்ன அக்காவா? வி ஆர் சீனியர்ஸ். இப்போ நான் வைக்கிறேன், பாக்குறியா? டேய் மச்சி, அவ சீனியர்ஸ்ட மாட்டிட்டாடா. அப்ப அவனுங்களே அமிச்சிருவானுங்க, பிரவுனிக்கு வேலை இல்ல. ஏய், அவ வந்திருக்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட். அவ இங்க இருக்கணுமா இல்ல வேணாமாங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும். கண்டவங்க இல்ல. ஏய் என்னாச்சு? ஆரம்பிச்சிட்டான்டா. டேய், அவ என்னமோ பண்ணட்டும், அவ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேண்டாம். ஃப்ரீயா விடுங்க, வாங்கடா. ஏய், இது ஒரு சப்பா மேட்டரா. இதுக்கு எதுக்கு நீ? நானே டீல் பண்ணிக்கிறேன். பாத்துக்கலாம் போலாம். 40 ஜில்பான்ஸ் படிக்கிற கிளாஸ்ல இவ மட்டும் தான் ஹீரோயினா டிவைட் பண்ண போறா. அப்போ நான் போலாமா? ஏய் போ போ. கிளாஸ் ஃபுல்லா பசங்க, ஒரே ஒரு பொண்ணு. நினைச்சாலே ஜிவ்வன் இருக்கலாம் மச்சான். ப்ரோ, நீங்க ராகிங் பண்ற ஸ்டைல் எல்லாம் பார்த்து நீங்க வேற லெவல்ல நினைச்சேன். ஆனா நீங்கலாம் கும்பலா தகட்ட பத்தட்ட கூட்டமா? ஏய் என்ன? இருங்க சீனியர்ஸ், இன்னும் முடிக்கல. ராகிங்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து சோலோவா சும்மா கெத்தா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா இது இப்படி கை கொடுத்திருப்பேன். கையெல்லாம் கொடுக்குறா, செம்ம தில்லு மச்சான். நீங்க சொன்ன அந்த ஜில்பான்ஸ் பசங்க கூட தான் இது குட் ஃபேன்சிங்க படிக்க போறா. வரட்டா? அது பட்டாம்பூச்சி கண்ணழகி பாதகத்திய மனச கெடுத்த உன் தாக்குலட்டு லிப்ப காட்டி சின்ன புள்ள போல கொஞ்சி சிரிச்ச மைனம்மா மைனம்மா என் மனச தொட்ட கண்ணம்மா. ஐயோ என்னம்மா நீ அடுத்தல என்ன சொல்லம்மா? ஒன்ன சொல்ல வார்த்தை இல்ல, டிக்ஷனரியில தேடி பார்த்த இல்லம்மா. போடா. வெல்கம் டு மெக்கானிக்கல் இங்கிலீஷ். ஏய் அடிங்கடா அவனை. நிறுத்துக்கடா. நீங்க தான் என்ன சொன்னீங்க? நம்ம டிபார்ட்மெண்ட் பொண்ணு நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும்னு. அதான் அவளை அப்படியே பாதுகாப்பா கூட்டு வந்தேன். நான் மட்டும் போல என்ன இருக்கு தெரியுமா? ஒரு மண்ணா இருக்காது. ஏய், இதுக்கப்புறம் யாராவது இந்த பொண்ணு பின்னாடி போனீங்க, முக்கியமா நீ. புரியுதா? ஓனா ஓவரா துள்ளுது. பாரு. ஹலோ. எப்படி மச்சான் நம்ம கெத்து? ஹாய். எதுவுமே சொல்ல மாட்டேன். ஜீவா. ஒரு பொண்ணு வந்தோன்னே எல்லா கிளாஸுக்கு வந்துட்டானுங்க பத்தியா? மறுபடி இனிமே வந்துட்டு ஐயோ. டுடே இஸ் ஃபுல் கிளாஸ். அதனால ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். யார் அங்க நோண்டிட்டு இருக்க கூடாது. Before I write, I would like to say the purpose of the dynamics of machinery is to apply the knowledge of the field of dynamics to specific நம்ம கிளாஸ் தான் சார் போறேன் இப்போ. அல்ஜிப்ரா முஞ்சே அனிருத் சார் விட்டுட்டு வந்துருச்சு. சார் விட்டுட்டு வந்துருச்சு. விட்டுட்டு வந்துட்டாங்களா? இல்லனா மட்டும் நீ சீக்கிரம் வந்துருவே. போ போய் வர போ. நாளைக்கு லைட்டா தான் வரும். I'm very strict. அது என்ன பார்த்தாரா? ஐயோ ஐயோ பட்டுன்னு சிரிச்சாரா? ஐயோ ஐயோ சட்டுன்னு முறைச்சாரா? ஐயோ ஐயோ என்ன கட்டி பிடிச்சாரா? ஆடி நீ வாடி நீ வாடி வா, என்ன தேடி நீ ஓடி நீ வா, அடி வாடி நீ வாடி நீ வாடி நீ வா, என்ன தேடி நீ ஓடி நீ வாடி நீ வா. டைரி மில்க டைரியில வச்சு தூரத்தில் நின்னேனா, அது வாயில போட்டு கவர மட்டும் மூஞ்சில எறிஞ்சாரா? அடியே
நீங்க எல்லாரும் இங்க தானே இருக்கா? உனக்கு அது கூட தெரியலையா? அனிதா, ஹாய். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்த பொண்ணு கரெக்டா? நானா? சார் உள்ளதா இருக்காரு. நான் உள்ள போலாமா? நீங்க போலாம். ஜோஜி, thank you. Excuse me, sir. உள்ள வாமா, உட்கார். ராகிங் அது இதுன்னு சீனியர்ஸ் ட்ரபிள் பண்ணாங்களா? நினைச்ச அளவுக்கு இல்ல சார், so don't worry. வெரி குட். நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேர்ள்ஸ் ஆர் வெரி ரேர் அண்ட் பிசிக்கலி இட்ஸ் இம்பாசிபிள். லேப்ல படிச்சு முடிச்சோன்னு வேலை. நான் அதுக்காக சொல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு வேகன்சி இருக்கு. இஃப் யூ ஓகே, நான் கண்டிப்பா மாற்றி தரேன். சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? ப்ளீஸ். ஏன் சார் கேர்ள்ஸ் பாய்ஸ்னு பிரிச்சு பாக்குறீங்க? ஆல் ஆர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்களே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆஃப் கோர்ஸ். எனக்கு சின்ன வயசுல இருந்தே மெஷின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சார். வெரி நைஸ்மா. பட் ஈவன் தோ யூ வாண்ட் டு சேஞ்ச், ப்ளீஸ் லெட் மீ நோ. இல்ல சார், மத்தவங்க மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் சர்டிபிகேட் எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும் சார். பெஸ்ட் ஆஃப் லக் மா. தேங்க் யூ சார். தேங்க் யூ. எதுக்குடா அவ பக்கத்துல உட்கார்ந்த? வாடா, என்னோட பர்சனாலிட்டி பார்த்து அவதான் உட்கார சொன்ன. உனக்கு பொறாம. ஏன்டா காட்டு தீல மாட்டின கடலாம பொண்ணுங்களை பார்த்தாலே பண்ணல ஈன்னு காட்டுவீங்களா? மேடம் நல்லா இருக்கீங்களா? மார்னிங். மார்னிங்கே மார்கோ சோப்பா இந்த வாசனை அடிக்குது. ஐ லைக் யுவர் ஹேர். ஏய் ஏன்டா பசங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வேணா? இதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதையோ பழகுறதையோ பார்த்தேன். இதான் லாஸ்ட் வார்னிங், புரிஞ்சுதா? எவன்டா அவன்? ஏய் ஹாய், ஐ அம் அனிதா. ஐ அம் பிரவுனி. எப்படி இருக்கீங்க? பிரவுனியா? யா, he is my friend அர்னால். ஹலோ. அவன் கை கொடுக்காதே, அவனுக்கு ஆல்ரெடி மேரிட் ஆயிடுச்சு. he is my friend அனிருத். நம்ம கிளாஸ் ரூம்ல காலையில. ஹாய். அவனுக்கு கை கொடுக்காதீங்க, அவனுக்கு 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. திருப்பி எனக்கே கை கொடுத்தலாம். தேங்க் யூ. உங்க ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க காட்டுற கேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Students, these equipments are very costly. Use properly. Sir, edo odikku porana parunga. Shut up. You three go that side. You three go this side. You three go that side. You three go this side. Nothing sir. வாடா போலாம். நான் என்னடா பண்றது? புரிஞ்சுக்கோ. போலாம். ஒண்ணும் தெரியாது. நான் சொல்லி கொடுக்கணும். ஏய் சொல்றா. அது சுத்தமா என்ன ஆகும்? கடுப்பாகும். ரோஜி. ஏய் நான் தான ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓ இப்படிதான் சுத்தணுமா? ஏய் சொல்லி குடுறா. இப்படி சுத்துறது செம்ம ஜாலியா இருக்குல்ல? என்ன பண்ண? ஹாய், சூட் தாங்காம வெச்சிச்சு. Baji, Jiva, just out. I already told you na. These are the costly equipment. As I told you in the morning, we'll talk about ரூல்ஸ் நீ machines பிரேக் and பண்ணிட்ட. mechanics. டேய், நானா எதுவும் பண்ணலடா. மூடு. நீ பண்ணது எல்லாத்தையும் நான் தான் பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புடா. பேசாம இல்ல தொண்டையில காண இறக்கிடுவேன். ஏய் இறங்குடா. இறக்க வராம எங்க இறங்க பாப்போம். டேய் யாரவன்? சண்டை போடாம சும்மா பாஜி, நீ தேவலாம பாஜி, get up. மூஞ்ச பாத்தீங்களா உனக்கு? கையில பேசஞ்ச குல்ஃபி ஐஸ் மாதிரி. Don't spin with me. சார் நான் பேசவே இல்ல சார். I am very strict. I am very very strict. Get out. Thank you. உன் மூஞ்ச பார்க்கிறதுக்கு வெளிய போ. இவன் போனா எல்லாரும் போய்டுவானுங்களே. பாஜி, you need not go. You sit here. இல்ல சார் நான் கேண்டீன் போறேன். போய் உட்காரு. I said sit down. Sit down. சார் என்னடா அவனுக்கு இஷ்டம் இல்லனா நான் வேணா வந்து உட்காந்துக்குமா சார்? அமிக்கி உட்கார்றா. மண்டைய பாத்தியா அவனுக்கு? பாத்துக்கற நாறு மாதிரி.
உன்னை யாரா உள்ள விட்டது? Okay, class attention. Although both forces and motions are involved in the operation of machines, the primary functions of a machine may be either the application of force or the modification of என்ன சத்தங்க? பாஜி, what happened? சார் நான் ஒன்றும் பண்ணல சார். Don't spin with me. I'm very strict. I'm very, very strict. நீ பயப்படாதமா. Don't worry. Okay? So getting back to the class, the modification of ஏய் இதெல்லாம் நீ தான் வரைஞ்சியா? while a gearbox is most often used as a speed reducer. ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீ வரையிறியா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் கோமாவே இருக்க? சரிடா. சரி. இருந்து பஞ்சாப்ல அறியும் பஞ்சர் ஆகி போச்சு. இப்படி இது நான் வரைஞ்சிட்டேன். சார் 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 Yeah. ஹாய் சார். என்னையா? சார் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் சார். கேளுமா. சார் நீங்க சரக்கு சரக்கா? ஆமா சார். Me? சரக்கு? No, no. No, no, no. I'm very strict. I'm very, very strict. I'm mechanic master, not science master. மச்சான் எப்பரா நம்பர் வாங்குன? அரடி ஆம்ஸ் அரடி சிஸ்டர் இருந்தா மட்டும் போதாது, அதுக்கெல்லாம் வேற ஒரு டேலண்ட் வேணும். வேற ஒண்ணு என்ன மச்சான் சொல்லு, நானும் தெரிஞ்சுப்பல. அடிங்க அவுத்து போட்ட அருணா கயிறு மாதிரி இருந்தீன்னு அவனை பண்ணிட்டா. சரி காலாமி கூட ட்ரை பண்றேன். ஒருவேளை இவனும் காலாமி கூட நம்பர் வாங்கி போனோம். மது எனக்கு செம்மையா போர் அடிக்குது, உனக்கு போர் அடிக்கலையா? இப்ப பாரு என்டர்டெயின்மெண்ட். இருந்து காலுக்கு வெயிட் பண்ணிட்டு உருட்டிட்டு இருக்காண்டா. ஹலோ, எவ்வளவு நேரமா நான் போனை பாத்துட்டு இருக்க, நீ கூப்பிடுவேன்னு நான் உன்னை கூப்பிட சொன்னல. அது உன் நம்பர் ரொம்ப அழகா இருந்ததா, அதை பார்த்துக்கிட்டே மிஸ் பண்ணிட்டேன். ரீசன்லாம் சும்மா சொல்லாத, நான் இனி கூப்பிட மாட்டேன். படா பைத்தியமா? தாவையா? ஹலோ, காலை கட் பண்ணிட்டு போனா திரும்ப கூப்பிட மாட்டியா? இல்ல கூப்பிடலாம் தான் இருந்தேன். அப்படியா? என்ன விசேஷம்? ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல. அப்படின்னா காலை கட் பண்ணிட்டு போலாம்ல, சும்மா இந்த நேரத்துல கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு. என்ன இப்ப கோட்டர் குடிச்ச குரங்கு மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுறா? நான் வேணா போனை வச்சுட்டுமா? அவ்வளவுதான் என் மேல பாசமா? சரி விடு. அப்புறம் இங்க நானும் என் ஃப்ரெண்ட் மதுவும் இருக்கோம், அங்க யாரெல்லாம் இருக்கீங்க? இங்க நான் மட்டும்தான். இங்க நான் தான் எல்லாமே. ஓ அப்படியா தலைவரே? கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வர்றீங்களா? மொட்டை மாடிக்கா? கிளாஸ்க்கு வந்த ஒரே வாரத்துல அவளை கிளப்பணும்னு நாங்க முடிவு பண்ணோம். ஆனா அவளோட குறும்புத்தனமும் குழந்தை சிரிப்பும் எங்களை டோட்டலா ஆஃப் பண்ணிடுச்சு. ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு அழகான ராட்சசிய முதல் முறையா நாங்க இப்பதான் பாக்குறோம். லைஃப் மஜா பண்ண காலேஜ் போனோம், என் சார் கிளாஸ்ல நான் தூங்குறேன். நானும் செமஸ்டர் எழுதுனா வேணும் நீதானோ, பிகர சைட் அடிக்க சீக்கிரம் போனோம். வாடா மாமா கில் தாகலாமா, கில் தாயி கில் மால சில் பண்ணலாமா. ஏய் ரூல்ஸ் கரெக்ட்டா கேட்டுங்க. ஸ்ட்ரைட்டா செவுத்துல போட்டா அவுட், ஒன் பிட்ச் கேட்ச், 3 பால் கண்டினியூஸா அவுட். ஓகேவா? எல்லாம் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. புள்ளிங்களோ இல்லைங்க
இல்லைங்கோ நாங்கோ விவாயம் இல்லைங்கோ தமிழ மண்ணுக்கு நாங்க செல்ல பிள்ளைங்கோ வா மச்சாவா என்ன கொஞ்சிட்டு போவா வா மச்சாவா கலாச்சி பேசிக்கலாமா வா மச்சாவா என்ன கொஞ்சிட்டு போவா வா மச்சாவா கலாச்சி பேசிக்கலாமா இருப்போம் நக்கலா கலாய்ப்போ கிண்டலா மெக்கானிக் அங்க நீங்க உண்மையாக நம்பலாம் அத்தியில கும்பலாக இருப்போம் நாங்க சேஃபா எங்க ஸ்கிரீன் சேவர் மியா கலிஃபா காலேஜ் கண்ணவுக்கும் எங்க பைக் ஸ்டண்ட் சாருங்க எல்லாரும் மெக்கானிக் கேங்கு பசங்க ஸ்ட்ராங்கு ஃப்ரெண்டு மேல பாசமா தூங்கு வாடா மாமா கில் ஆகலாமா கில் ஆகி கில் மாலை சில் பண்ணலாமா வீணா போக மாட்டோம் வந்தா விட மாட்டோம் ரெண்டுக்கு எதனா விட்டு தர மாட்டோம் புள்ளிங்களோ இல்லைங்கோ நாங்கோ விவாயம் இல்லைங்கோ தமிழ மண்ணுக்கு நாங்க செல்ல பிள்ளைங்கோ வா மச்சாவா என்ன கொஞ்சிட்டு போவா வா மச்சாவா கலாச்சி பேசிக்கலாமா வா மச்சாவா என்ன கொஞ்சிட்டு போவா வா மச்சாவா கலாச்சி பேசிக்கலாமா பச்சு 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 அங்க போய் எதுக்கு நீ போய் சொல்ற இப்போ? நிறுத்து. இது வேற நிறுத்து. சொல்றா? டேய், என்னடி? நிப்பாட்டிட்டு வாங்கடா. எங்கடா போற? என்னடா ஆச்சு இவளுக்கு? சூப்பர்ல. டேய், பொண்ணுங்களா பிறந்த எல்லாருக்குமே நினைச்சபடி ஃப்ரீ பேர்டா மிட் நைட்ல அப்படியே ஜாலியா ஊர் சுத்தணுமேன்னு தோணும். ஆனா அது நிறைய பேருக்கு நடக்கிறது இல்ல. ஏன் சொல்லு பாக்கலாம்? உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யாருக்குமே கிடைக்கலடா. நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு நிமிஷம் கண்ணை மூட. எதுக்குடா? நீ வாயை மூட. ஏய் சீட் பண்ணாத சொல்லிட்டேன். சரி கண்ணை மூடுங்க. ஏய் டேய் லேட் நைட்ல எங்க என்னடா பண்றீங்க? எந்த ஏரியாடா நீங்க? சார் நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கோம். அவனுங்களா தண்ணி அடிச்சிருக்காங்களா செக் பண்ணுங்க. சார் உங்ககிட்ட தான் ஸ்மெல் வருது சார். நீங்க தான் தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயும் உனக்கு ரூம் கிடைக்கல? அரஞ்சலாம். ஏய் எங்க அரை பார்க்கலாம். ஏங்க போயிடுங்க. யாரும் எல்லாம் பார்க்க மாட்டான், அடிச்சிடுவான். எங்க சீனியர் ஒருத்தன் ஸ்ரீசாந்த் செவிலே ஒண்ணு வச்சான். இப்ப வரைக்கும் காரணம் கூட சொல்ல மாட்டான். போயிடுங்க. என்ன திமுறா? சார் நம்ம தான் சரக்கு அடிச்சிருக்கோம். பிரச்சனையாச்சும் நமக்கு தான் சிக்கல். வாங்க போயிடலாம். டேய் இங்க இருங்கடா, ஜீப் அனுப்புறேன். இல்ல சார் எங்க கிட்டே வண்டி இருக்கு, நாங்களே போயிடுறோம். தேங்க் யூ. மாட்டாம போறீங்க. பாத்துப்பாங்க சார், ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல புடிச்சிட போறாங்க. போறான் பாரு மீஸ் வச்சு எம்எஸ் பாஸ்கர். வச்சு நீ ஸ்ரீசாந்த் அடிச்ச வீடியோ பாத்துட்டு போ. குறைச்சது போதும் போங்க சார். பை. நாம சரியா இருந்தாலும் சீண்டி பாக்கணும்னு சீனியர்ஸ் முடிவு பண்ணிட்டா அன்னைக்கு அதுவும் நடந்துச்சு. என்ன மச்சான் எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்கிறானுங்க? என்னமோ நடந்திருக்கடா. ஏய் இங்க வா. எதுக்குடா எல்லாரும் சிரிக்கிறீங்க? அண்ணா ஒண்ணும் இல்லண்ணா. அப்புறம் எதுக்கு சிரிச்சா? அண்ணா ஒண்ணும் இல்ல, விட்டுருங்கண்ணா. சரி மொபைலை காட்டு. அண்ணா இல்லண்ணா. வேணாண்ணா. அண்ணா
ஏய் யாரா பண்ணது? எனக்கு எதுவும் தெரியாது. நான் காலேஜ் குரூப்ல சீனியர்ஸ் தானே போஸ்ட் பண்ணாங்க. வாங்கடா. Girls, just get out. வெளிய போங்க. ஏய் என் கிளாஸ்க்குள்ள வந்துட்டு எங்க பொண்ணுங்களை வெளில போக சொல்றதுக்கு நீ யாரா? யாருன்னு காட்டுறேன் வா. அடிக்க மாட்டேன் வா. ஏய் என்ன எங்க வந்து சவுண்ட் ஏத்துற? அடிச்சா மூஞ்சி மோரலா பேந்துரும். டேய் போடா வெளிய. போடான்றல. என்னடா? ஏய் வச்சாடே. கிளம்பு கிளம்பு. ஏய் பிரௌனி வர வழிய விடு. ஏய் நில்லே நில்லே நில்லே. என்னடா நான் வரேன்னு தெரிஞ்சா பயந்து ஓடுறீங்க? ஏய் பிஞ்ச தொடப்போம். எங்கடா போன நடுவுல? ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து வந்த மாதிரி. ஃபூல்ஸ். நீங்க ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றீங்க? காலேஜ்க்கு படிக்க வரீங்களா சண்டை போட வரீங்களா? காலேஜ் பெரிய கெடுக்க வந்திருக்கீங்க. ஏய் என்னாச்சுடா? ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஏய் அவனுங்க எங்க? பிரின்சிபல் ரூம்ல. சார் எங்க மேல தப்பு இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சார் சீனியர்ஸ். I said no talking. Out. Get out. No excuses. You're not fit to be in this college. அது சரி இப்போ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்களா? டேய் ஃபோன் எடுறா. கம்முனு இருடா. ஃபோன் எடுறா. இங்க பாரு. இது பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? பாத்தியா? ஏய் என்னடா அவ? என்னடா இது? இத பார்த்த எல்லாரும் இவ்ளோ டென்ஷன் ஆனீங்க. நானே இவ்ளோ கூலா இருக்கேன். சின்ன பசங்களா வாங்கடா. அனிதா நாங்க எல்லாரும் எவ்வளவோ பெருசா நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த அவ ஈஸியா கடந்து போயிட்டா. ஹாய். ஹாய். நான் எதுக்குடா கவலைப்படணும்? நானா உங்களுக்கு போய் சண்டை போட சொன்னேன்? சரி டாடி முடிஞ்சதை பத்தி இப்ப எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? நம்ம யாரும் வீட்டுக்கு போக முடியாது. அதுக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம வேணா ஒரு இடத்துக்கு போலாமா? சொல்லுங்க போலாமா? எல்லாருக்கும் ஓகேனா போலாம். இதுல என்ன இருக்கு? ஆனா எங்கன்னு கேட்க கூடாது. நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்.
எல்லாரும் வாங்கடா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இதான் அனிதாவோட வீடு. மெர்சி ஹோம். எப்படி இருக்கு? வாவ், பியூட்டிஃபுல். நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. என்ன மாதிரி இருக்கா? இல்ல நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட போல யாரும் மச்சான். ஹாய் நண்பா நண்பி. பறக்க விட்டு பாப்போம். வாங்க வாங்க. தாத்தா. ஹலோ வணக்கம். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ? அம்மா, டன்டடாய். என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியுமே. பாஜி, ஜீவா, பிரபு, சக்தி. கரெக்ட் தானே? சொல்லிருக்கியா? அனிதா சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். ஏதாச்சும் ஒரு புறா கூண்ட பாத்துட்டா போதும், அவ பாட்டு திறந்துட்டுருவா. அப்புறம் நான் தான் மாட்டிப்பேன். அவ எது செஞ்சாலும் நாங்க ஒத்துக்கணும். பாட்டுனாலும் டான்ஸ்னாலும். இல்லாட்டி அவ எங்களை ஒரு வழி பண்ணிருவா. அனிதாக்கு எப்பவும் ஜாலியா இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டா. பிடிச்சத பண்ணுவா. சுத்தி இருக்கவங்கள சந்தோஷமா வச்சுப்பா. அவளுக்குன்னு ஒரு சின்ன உலகம். அதுல யாரையும் அனுமதிக்க மாட்டா. பழகிட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அனிதா அவதான் எங்க மொத்த சந்தோஷமும். எப்படி இருக்கு எல்லாம்? உட்காருங்க எல்லாரும். அனிதாவுக்கு 3 வயசா இருக்கும்போது அனிதாவுக்கு தெரேசா மதர் கிடைச்சாங்க. அனிதாவுக்கு தெரேசா மதர் தான் எல்லாமே. ஆனா இப்போ நீங்களும் தாண்டா. உங்க ஒவ்வொருத்தரையும் கடவுளால கிடைச்ச கிஃப்டா தான் நான் பாக்குறேன். நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போனா உங்க எல்லாருமே சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு அம்மா, அப்பா, அண்ணா, தங்கச்சி அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனா இந்த அனிதாவுக்கு நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. நான் உங்க இல்லாட்டி ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். கடவுள் ரொம்ப நாளாவே என்ன லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெறுத்தாலும் விலகினாலும் என்னை விடாம துரத்திட்டே இருக்காங்க. நானும் அவங்கள லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த லவ் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்க எல்லாரையும் விட்டுட்டு நானும் அவங்க கூட போயிடலான்னு இருக்கேன். ஆனா அவ தொடர்ந்து நம்ம கூட இருக்க மாட்டா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எங்க கிட்ட பதில் இல்லை.
அனிதாவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரா சாதிக்கணுங்கிறது தான் ஆசை. அதை இமிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஏ அபி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல. அவளே ஏன்டி கால்கள் குரூப்ல போட்டுருக்க? சண்டையை பார்த்தல, நீ தப்பிச்சிட்ட. இங்க பாரு, அவனுங்களை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். சை, இப்படி அடி பண்ணுவ? பைத்தியம், எவ்வளவு பொண்ணா பேசுறது வேஸ்ட் மச்சான். வாடா கிளம்பலாம். லூஸ். அபி அபி, நீதான் பண்ணியா? ஏ வாயா, லெட்ஸ் கோ. ஏய், நீ ஒரு பொண்ணு தானே, கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டேன்? Hereby, student of JV Engineering College, I thank each and everyone who made this talent show a very successful one. I immensely thank our department head, Mr. Karthik. His hard work has taken this talent show to the next level. Without him, this would not be possible. As his involvement in organizing the whole event, ஒருத்தனாவது ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கானா சார்? அவனை பாருங்க, கஞ்சா கேஸ் மாதிரி இருக்கானே. How do you admit them, I say? காசு வாங்கினீங்களா? we thank our staffs இல்ல சார், புதுசா வீடு கட்டீங்களா? அதான் கேட்டேன். and for being with us and make this event successful. Thank you, sir. Hi everyone. Good morning. Principal, HOD, our chairman Karthik and previous batchmates. A very warm welcome to everyone. I am Anita from Mechanical Department. எல்லாரும் கொஞ்சம் வந்து உட்காருங்களா? நிக்கோலா டெஸ்லா, பார் பென்ஸ், ரூடல்ஃப் டீசல், ஹென்ரி ஃபோர்ட். என்னடா வெறும் கார் கம்பெனி பேர்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் வேர்ல்ட் டாப் லெவல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட நேம். இவங்களோட இனோவேஷன்ஸ் பார்த்து தான் எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஆர்வமே வந்தது. இப்ப நான் ஏன் இதை உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்னா, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு டஃப் டைம் ஃபேஸ் பண்ணதால தான் எங்களால் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. சோ இந்த இடத்துல நாங்க நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறோம். அவர் பிரின்சிபல், HOD, அவர் பேட்ச்மேட்ஸ், இந்த கேம்பஸ்ல இருக்கிற எல்லாருக்கும், ரொம்ப ஸ்பெஷலா எங்க சீனியர்ஸ்க்கு. எல்லா கேட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. எங்களுக்கான நல்ல விஷயத்தை உருவாக்கி கொடுத்ததே எங்களோட சீனியர்ஸ் தான். So dear seniors, thanks a lot for that. இப்போ அந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னு தானே பாக்குறீங்க? மது.
proud of you all. Thank you, sir. Thank you. Hats off. Thank you, sir. Thank you so much. Hi, Brownie. Excuse me, sir. Are you involved in this project? No, sir. I know. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. Please don't get involved. அனிதா அனிதா அனிதாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? அது பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் தாம்மா. கீமோ இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இப்படிதான் 1 2 3 இந்த பக்கம் திரும்பி உட்காரு. நான் உனக்கு தலை கட்டி விடட்டுமா? ஹேய் ஹாய். எங்க ஆப்பிள் ஆரஞ்சு ஒரு ஹார்லிக்ஸ் கூட வாங்கிட்டு வர மாட்டீங்களாடா பேஷண்ட் பார்க்க வரும்போது? ஏய் நீ ஒரு பேஷண்ட் மாதிரி அடி நடந்துக்கிற. டேய் இதுதான்டா மீனுக்குட்டி. அதான் மீனுக்குட்டியோட அம்மா. நீங்க தான அந்த வெல்கம் தி மெக்கானிக்கல் அங்கிள் கரெக்ட்டா? அசிங்கப்பட்ட நான் போகமா கிளம்புறேன். டேய் ஓவரா பண்ணாத வாடா. என்னங்க இது ஹாஸ்பிடல்ல யாரும் சத்தம் போடக்கூடாது அதானே. சைலன்ஸ். எங்களுக்கு தான் இது ஹாஸ்பிட்டலா தெரிஞ்சதே தவிர அவளுக்கு இல்ல. அவ மனசுல அவ்வளவு வலி இருந்தோம் அத கொஞ்சம் கூட வெளியில காட்டாம சின்ன குழந்தையோட சிரிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தா. ஹாப்பி பர்த்டே அனிதா. Thank you. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு விஷ் பண்ணாங்களா? யாருமே விஷ் பண்ணல. பண்ணலையா? ஹலோ சொல்லுடா. ஏய் கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? இல்ல வா சொல்றேன். எனக்கு ரொம்ப முடியலடா. சிரிப்பையும் சந்தோஷத்தையும் மட்டுமே பார்த்துட்டு இருந்த அனிதாவோட முகத்துல ஃபர்ஸ்ட் டைம் சோகத்தை பார்க்கறோம். இப்படி ஒரு நிலைமையில நாங்க அவளை பார்ப்போம்னு எதிர்பார்க்கல. அவ திரும்பி வருவாங்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை கூட நாளடைவில் எங்களுக்கு சுத்தமா போயிருச்சு. டீ
அவ திரும்பி வருவாங்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை கூட நாளடைவில் எங்களுக்கு சுத்தமா போயிருச்சு. ஆனா அவ திரும்பி வந்த அந்த நாளை நாங்க திருவிழா மாதிரி கொண்டாடணும். அடிச்சு பறக்க விடுமா அடிச்சு பறக்க விடுமா கிழிச்சு தரிக்க விடுமா மனச விட்டு தள்ளுமா சன்னு சந்து நில்லு தட்டி தூக்கி எறிமா அடிச்சு பறக்க விடுமா கிழிச்சு தரிக்க விடுமா மனச விட்டு தள்ளுமா சன்னு சந்து நில்லு தட்டி தூக்கி எறிமா தனியா நான் தவிச்சிருந்தேன், நட்பு மட்டும் நினைச்சிருந்தேன். பத்திக்கிட்ட நெருப்பாட்டம் நீ போடு புது சதை போடு தனத்தன நானா கொண்டாடி வீட்டுக்கு தான் நீ ஆடு இன்னும் விளையாடு கத்தா வெறையோடு ரகலதான் அதிருது கவுசுதான் அலருது அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு, போலாமா? அடிச்சு பறக்க விடுமா அடிச்சு பறக்க விடுமா கிழிச்சு தரிக்க விடுமா மனச விட்டு தள்ளுமா சன்னு சேர்ந்து நில்லு தட்டி தூக்கி எறிமா. நீ அழகுல ஒரு மிச்சம் வச்ச மியா கலிஃபாடி. எங்க உன் காலை காட்டு. டேய் டேய் யாரா அது? யாரு மச்சான்? லண்டன்ல இருந்து பேசுறா. ஒரு ஹாய் சொல்ல. டேய் ஏடா ட்ரெஸ் இல்லாம இருக்கா? மச்சான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் மச்சான். ஏய் இப்ப இல்லாம நடந்துக்குவேன் அலைஞ்சான். ஹாய் கும்தாவா இருக்கீங்க? இல்லடா நானும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமேன்னு. உங்களுக்கு இன்னொருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் வந்து உட்கார்றேன். டேய் ஹாய் சொல்லு. எப்படி? டேய் 4 மிஸ் கால். ஃபோன் வந்து எடுக்க மாட்டீங்களாடா? ஃபோன் கீழ விழுந்தா கூட எடுக்க மாட்டோம், அவ்வளவு பிஸியா இருக்கும். அவ பேர் என்ன மச்சி? கொஞ்சம் மாதிரி ஆளு கிட்ட தனியா பேச வரா. ஹலோ ஹாய். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் இருப்பாங்களா? ஜிகே ஹாஸ்பிடலா? டேய் she is completely unconscious. எப்ப கான்சியஸ்க்கு வரும்னு சொல்ல முடியாது. அவங்க ஸ்டெப்ல இருந்து தடுக்கி விழுந்தனால தலையில பலமா அடிபட்டிருக்கு.
பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட மாணவியின் மரணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவி அனிதா பலமுறை பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப அதிகமான மன வருத்தத்தோட தான் நான் இன்னைக்கு ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசு ரொம்ப பாரமா இருக்கு. மாணவி அனிதாவின் கொலை வழக்கு மக்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்றவனை எல்லாம் நடு ரோட்ல வச்சு என்கவுண்டர் பண்ணும் சார். கோயம்புத்தூர்ல சைலேந்தர் பாபு சார் பண்ணார் பாத்தீங்களா, அதுதான் சார் கரெக்ட். For sexual fascination, encounter, death sentence is not there in the Indian penal code. வேணா ஒன்னு பண்ணலாம், மேலை நாடுகள்ல இருக்கிற மாதிரி கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் பண்ணலாம். Only then these kind of crime rates will come down. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க சார். சொசைட்டி நினைச்சால ரொம்ப பயமா இருக்கு சார். முன்னெல்லாம் பொண்ணுங்க வாக்கிங் போறதுக்கே யோசிப்பாங்க. இப்ப அப்படியா? மீட்டிங் உடனே டேட்டிங். முதல்ல போலீஸையும் கவர்மெண்ட்டையும் குத்தம் சொல்றதை நிறுத்துங்க. அந்த பொண்ணு மேல ஒரு தப்பு இல்லைன்னா இப்படி எல்லாம் நடக்குமா? சார், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டா பப்ளிக்கும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்டத்துக்கு எதிராக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஏன் நீங்க கூட அலட்சியப்படுத்துறீங்க? உங்ககிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வரலையே சார். இது அலட்சியம்னு சொல்லாதீங்க, என் மனவேதனை உங்களுக்கு புரியல. ஆனா சார், உங்ககிட்ட இருந்து ஒரு இரங்கல் செய்தி கூட வரலையே சார். ஒரு இரங்கல் செய்தி கொடுத்தா அந்த பொண்ணு உயிரோட இருக்குமா? அமைச்சர்னா 1008 வேலை இருக்குங்க. என்ன இது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நானா அந்த பொண்ணை ஒழுக்கம் இல்லாம ராத்திரி நேரத்துல ஊர் சுத்த சொன்னேன்? என்ன சார், அந்த பொண்ணு இறந்ததை பத்தி பேசாம ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒழுக்கம் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு பணக்கார ஒரு நாய் வளர்த்தான். தினம் அதை வாக்கிங் கூட்டு போவோம். ஒரு நாள் அவன் தூங்கிட்டான். அந்த நாய் என்ன பண்ணணும்? வாலை சுருட்டிக்கிட்டு காலு பக்கத்துல வந்து படுத்து கிடக்கணும். ஆனா அந்த நாய் கை தடுத்துட்டு நடுத்தருவுக்கு போனா நடுத்தருவில் இருக்கிற 4 நாய் குதிரத்தான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். This is too much sir. This is the reality. பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியின் சக தோழர் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவருடைய கருத்து என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜனங்களை பொறுத்த வரைக்கும் டிவிலையும் சோசியல் மீடியாலையும் வர சம்பவம் ஒரு நியூஸ், அவ்வளவுதான். அதோட வழி யாருக்கும் தெரியாது. தனக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நடக்கும் போதுதான் அதோட வழி தெரியும். இப்ப வரைக்கும் பாலியல் குற்றத்துக்கு எதிராக தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, ஏன் மக்கள் பாராட்டுற என்கவுண்டர் வரைக்கும் பண்ணியாச்சு. என்ன பிரயோஜனம்? நான் இப்போ தாங்க முடியாத மனவேதனையோட பேச வந்திருக்கேன். எங்க ஃப்ரெண்டு அனிதா ஒரு இன்ஜினியரா சாதிக்க வேண்டிய பொண்ணு சார். இப்ப டெட் பாடியா மார்சுரியில கிடக்குறா. இதுக்கு காரணமே உங்க சமூகம் தான். இதுவே உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா நீங்க சும்மா இருப்பீங்களா? இப்பவே பிரேக்கிங் நியூஸ்ல நாளைக்கு பந்துன்னு போட்டுட்டீங்க. அரசியல்வாதிகள் நடத்த போற பந்து மக்களை திசை திருப்புற ஒரு ஒன் டே மேட்ச், அவ்வளவுதான். நடக்க போற பந்தை எதிர்த்து எங்க ஃப்ரெண்டு அனிதாவை காலேஜுக்கு எடுத்துட்டு போவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எங்க பக்கம் நிப்பீங்கன்னு நம்புறேன். லெட்ஸ் யுனைட் ஃபார் அனிதாஸ் ஜஸ்டிஸ். கதைக்காமல் சென்றாயே இதயத்தை கொன்றாயே, நீங்காவடுவாய் பலி தந்தாயடி, உன்னை மறக்க யுகம் போதாதடி, என்னானதோ என் தோழியே எப்போதுமே நீ என்னுடன்.
நடக்கக்கூடாது நடந்துருச்சு. நாம இதையும் கடந்து போகணும். அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு என்னோட இரங்கல்கள். எங்க கிட்ட மன்னிப்பு கேட்காம உங்களால ஒரு அடி கூட நகர முடியாது. அத்தனை பேரும் தொலைச்சிருவேன். சொல்லுடா கேட்ட முடியாது சார். உங்க மனவரத்தை எனக்கு புரியுது. இது நடந்திருக்க கூடாத சம்பவம், ஆனா நடந்துருச்சு. நாம இதை கடந்து போய்தான் ஆகணும். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, நான் எப்பவுமே உங்க பக்கம் தான். இந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்க தனியா விசாரணை கமிஷன் அமைக்க சொல்லியிருக்கேன். நீங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த சம்பவத்தை பத்தி பிரஸ்ல பேசும்போது நான் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்தியிருந்தா நான் என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். போன வழியெல்லாம் தேடி பார்க்கிறேன், உனக்கான கண்கள் ஏங்குதே. போகும் நாளெல்லாம் உன் ஞாபகம் தானடி, ஏன் இந்த வழிகளை தந்தாய்? நீதான் என்றதும் ஏங்கி தவிப்பதும் நட்பை சுமப்பதும் விதிய. என்னை கண்டு பேசாமல் பேசும் வார்த்தை கேட்காமல் நீயும் விட்டு சென்றாயே அன்பு தோழியே. அனிதா கேங் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் நாடு முழுவதும் சர்ச்சையாகியுள்ளது. பரபரப்பான சூழலில் கல்லூரி மாணவி அனிதாவின் வழக்கு விசாரணை அறிவிக்கப்பட்ட நாளுக்கு ஒரு நாள் முன்பாகவே துவங்கி இருக்கிறது. பயம் பயம்ங்கிற அந்த உணர்வு ஒரு தடவை நம்மளை விட்டு போயிட்டா திரும்ப வரவே வராது. அது நீரா இருந்தாலும் சரி, நெருப்பா இருந்தாலும் சரி, அழிக்க முடியாத சக்தியா இருந்தாலும் சரி. அச்சி ஹலோ, வண்டி உள்ள வருதுடா. அதுலயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அது இல்லவே இல்லை. ரெடியா இருங்க. நாம பயத்தை காட்ட காட்ட அவங்க புதுசு புதுசா முளைச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது பிரச்சனை இல்லை. இந்த உணர்வு அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டா கற்பழித்து கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி அனிதாவின் கொலை வழக்கில் குற்றவாளி தானாகவே முன்வந்து ஆஜராயிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்க தரப்பு வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ மிலாட். மிலாட், என்னுடைய கட்சிக்காரர் தானே இந்த குற்றத்தை பண்ணதா ஒத்துக்கிட்டு சட்டத்துக்கு முன்னாடி சரணடைஞ்சிருக்காரு. அவர் இந்த குற்றத்தை பண்ணாரா இல்லையாங்கிறத சாட்சிகளை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் கனம் கோட்டார் அவர்கள் முடிவு பண்ணணும். 1000 குற்றவாளிகள் வேணாலும் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் சட்டத்தோட நியதி. ஆகவே இந்த கேஸ் விஷயமா 2 சாட்சிகளை விசாரிக்க கனம் கோட்டார் அவர்கள் அனுமதிக்க வேண்டும். எஸ், கிராண்டட். உங்க பேரு? பூபாலன் சார். நீங்க? ஜாகவர் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல? எஸ் சார். இந்த பொண்ணு நீங்க பார்த்தது உண்டா? பழக்கம் இல்லை சார், ஆனால் ஒரு தடவை பார்த்துருக்கேன் சார். எப்போ எங்க பார்த்தீங்க? நாங்கள் ஆஃப் டியூட்டியில் இருக்கும்போது எம்ஜி ரோடு பிரிட்ஜ் மேலே வச்சு இந்த பொண்ணு ஒரு தடவை பார்த்துருக்கேன் சார். நீங்க பார்க்கும்போது எத்தனை மணி இருக்கும்? அரௌண்டு நைட்டு ஒரு 12:30 இருக்கும் சார். நைட்டு 12:30? அந்த நேரத்தில் அந்த பொண்ணு, சரி அதை விடுங்க. நீங்கள் என்ன விசாரிச்சா அந்த பொண்ணை வீட்டில் கொண்டு போய் விட்டீங்களா? இந்த பொண்ணு தனியாக இருந்திருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் அந்த பொண்ணோட 4 பசங்களும் இருந்தாங்க சார். அது மட்டும் இல்லை, அவங்க மூடே வேற மாதிரி இருந்தது சார். வேற மாதிரின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அது நடு ரோடுன்னு கூட பார்க்காம கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதுன்னு ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஒருத்தருக்கு முத்தம் கொடுத்துருந்தா பரவாயில்ல, ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது. ஐயா, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. மிலாட், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். மிஸ்டர் ஜவஹர் சார், மிஸ்டர் பூபாலன் சொல்றது உண்மையா சார்? 100% உண்மைதான் சார். கிட்ட போனாலே கெட்ட வாடை சார். ட்ரிங்க் சார் குடிச்சாங்களா இல்லை குடிச்சாங்களான்னு தெரியல, ஃபுல் டைட் சார். நீங்கள் எல்என்ஓக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்லை சார், ஸ்டூடெண்ட்ஸ் தானேன்னு விட்டுட்டு போயிட்டு சார். குரூப் ஸ்டடி மாதிரி குரூப் கிசிங் போட்டிருக்கு, கஷ்டம். ஓகே மிஸ்டர் பூபாலன், மிஸ்டர் ஜவஹர், நீங்கள் போகலாம். நன்றி சார். வாங்க. மிலாட், பாதி ராத்திரியில் பல பேருக்கு கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை பற்றி தெளிவாக உள்ள தகவல்கள் ஆஸ் பர் அவர் ரெக்கார்ட்ஸ். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, காலேஜுக்கு வர்ற வரைக்கும் கோ எஜுகேஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பசங்க மட்டுமே படிக்கிற மெக்கானிக் கோர்ஸில் சேர்ந்த அனிதா ஒரே நேரத்தில் ஒருத்தரை காதலிச்சிருந்தா பரவாயில்ல, 4 பேரை காதலிச்சிருக்கா. இந்த பெண்ணினுடைய முழு நடவடிக்கையையும் தெளிவாக்கிறதுக்கு இன்னொரு சாட்சியையும் விசாரிக்கணும். டாக்டர் ஆதி பகவான். எஸ், ப்ரொசீட். வணக்கம் டாக்டர் ஆதி பகவான், உங்கள் டெசிக்னேஷன் என்ன? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். ஓ, குட். உங்களுடைய ரிப்போர்ட் படி அந்த பொண்ணு கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அபார்ஷன் செய்யப்பட்டிருக்கு இல்லையா? சொல்லுங்க டாக்டர். Yes sir, as per postmortem report it was a surgical abortion. Milord, note this point. நீங்க போலாம். Thank you. That's all, Milord. My lord, போலீஸ் விசாரணையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கொலையை உறுதி செய்து இந்த குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் குற்றத்தின் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வரவும், இந்த கொலைக்கு பின்னணியில் வேறு யாராவது உள்ளனரா என்பதை கண்டறியவும்.
இந்த குற்றவாளியை ஒரு வாரம் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, my lord. ஐயா டிவில நியூஸ் பாத்தீங்களா? பாக்கலையே தம்பி. அட என்னையா நீங்க? அதான் அந்த காலேஜ் பொண்ணு ரேப் கேஸ். ஓ ஆமா, என்னாச்சு? பொண்ணு பக்கா மேட்றான். அது ஒருத்தர் 2 பேர் கூட இல்ல, 5 பேர் கூட. பா வேற லெவல்ல டெய்லி கும்மாங்குத்துடா. டேய் என்ன அடிச்சியா? டேய் இங்க இருங்கடா வர்ற. குடி மச்சி. போலீஸ் அக்யூஸ்னு சொல்லி கோர்ட்ல ஆஜர்படுத்தின பர்சன் ரியல் இல்ல. உண்மையான அக்யூஸ்ட் யாருங்கிறது எங்களுக்கு தெரியிருந்தது. அவனை தேடி நாங்க போனோம். என்னடி பார்க் பண்ண போனவர் இன்னும் ஆளை காணோம். நம்ம என்ன முன்னாடி போறோம்? ஏய் பொறுக்கி. பொறுக்கிடா, பொறுக்கிடா. என்னடா செல்லண்ணா என்னன்னு பாக்குறேன். ப்ராப்ளமா? இல்ல. கார் இருக்கு, நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இல்ல சார், நோ தேங்க்ஸ். ஆர் யூ ஷூர்? ஷூர் சார். பின்னாடி வா. என்னாச்சுண்ணா? சொல்றேன்ல, ரிவர்ஸ்ல வாடா. வாடி. கைய விடுங்க சார். சொல்றேன்ல. சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். ஏன் லிஃப்ட் வந்தாண்டி காத்துட்டு இருந்த? ஏறி நான் தரேன். சார் என்ன புடிச்சு எடுக்கிறீங்க? விடுங்க சார். சார் போறாவல விட. என்ன வண்டியா? என்னடா பண்ணீங்க அனிதாவை? அந்த பொண்ணை பிடிச்ச விஷயம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் எங்களை கண்டிச்சாரு. அவளை உயிரோட வெளியே விட்டா எங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால நாங்க ஒரு முடிவு பண்ணோம். உன்னை வெளியே விட்டா
ஈஸியா இருந்தா கூட வெறுப்பால் நம்ம தொடக்கூடாதுடா. ஏற்கனவே நான் செத்து பொழைச்சவன். கல்லூரி மாணவி அனிதாவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். சக மாணவர்கள் தான் அனிதாவின் மரணத்திற்கு காரணம் என்று சாந்தி நிலைய காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த விஸ்வா என்பவரை அம்மாணவர்கள் அடித்து கொலை செய்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. அச்சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அம்மாணவர்களை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். அனிதா கொலை வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை விடுதலை செய்ய கோரி P4 சாந்தி கிராமம் காவல் நிலையம் முன்பு மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. அண்ணா 10 பிரியாணி சொல்லு. பட்டினி போட்டு அடிச்ச பாவம் நமக்கு வேண்டாம். மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்களா? தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கிற ஜாதி இல்லடா நாங்க. மன்னிப்பு கேட்டா அதுவும் மன்னிப்பு கேட்க வச்சா எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி செய்வோம். இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்ச என்ன பிரயோஜனம்? எது பண்ணாலும் காம்பவுண்டுக்குள்ளே பண்ணுங்க, வெளியில வந்துடாதீங்க. வெளி உலகம் ரொம்ப கொடூரமா, அது எங்களுக்கானது. ஏதோ படிச்சோமா கிடைச்ச வேலையை பார்த்தோமா பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணவன் போயிட்டே இருக்கணும். இப்ப சொல்றேன், அந்த கொலையை நான் பண்ணல, ஆனா அந்த கொலையை நான் தான் மறைச்சேன். என்னை விட உங்க மேல வெறியா ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? விஜயா, என் தம்பியை கொண்டுட்டீங்களா? சாவுடா! விஜயலடா! இவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லா அட்ரஸையும் வாங்கி வச்சுக்கோ. கோர்ட்ல வாயை திறந்தா பாத்துக்கலாம். சொல்லுங்க சார். ஓகே சார். நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம் தெரிஞ்சா எந்த வக்கீலும் ஆஜராக மாட்டாமாம்மா. இல்ல மனோஜ், அசால்ட்டா இருந்துடாது. பார் கவுன்சில் அலர்ட் பண்ணி வை. கடைசி நேரத்தில் வேலையில வக்கீல் யாராவது விவரம் தெரியாம உழைச்சிட போறான். கவனமா இரு. நான் பாத்துக்கிறேன் மாமா.
சட்டத்து மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒன்னு உயிரோட விடுறேன். நாளைக்கு கோர்ட்ல எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா மறுபடி வருவேன். அதுக்கப்புறம் நான் கொடுக்கறதா ஜட்ஜ்மெண்ட். See you soon. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உட்காருங்க. மிஸ்டர் சாணக்கியன், உங்க தரப்பு வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ மிலாட். கேங் ரேப் அண்ட் மர்டர் கேஸில் சம்பந்தப்பட்ட அந்த 4 மாணவர்களையும் மாணவ குற்றவாளிகளையும் இந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்த உத்தரவிடுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மிலாட், இந்த 4 பேருக்கும் ஒரு பொண்ணுக்கும் நல்லா கவனிக்கணும். இந்த 4 மாணவர்களுக்கும் ஒரு மாணவிக்கும் ஏற்பட்ட முறையற்ற காதலும், சாரி மிலாட், இத காதல்னு கூட சொல்லக்கூடாது, முறையற்ற காமமும் அதனால் ஏற்பட்ட வாக்குவாதங்களும் தான் இந்த கொடூர கொலைக்கே காரணமா இருந்திருக்கு. அது சம்பந்தமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஏற்கனவே உங்க பார்வைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை மிலாட், இதுக்கு ஒரு சாட்சியம் இருக்கு. சாரி, இருந்தது. விஸ்வா அப்படிங்கிறவர் தான் ஐ விட்னஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி தட் விஸ்வா இஸ் நோ மோர் பிகாஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த விஸ்வா இவங்க 4 பேரும் அந்த பொண்ணை கொடூரமா வன்புணர்வு பண்ணதையும் கொலை பண்ணதையும் நேரடியா பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லை, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் காப்பி. இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த 4 பேரும் எங்க மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயத்துல, பொது இடங்கிற பயம் கூட இல்லாம அந்த விஸ்வாவை மிருகத்தனமா தாக்கி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை சம்பந்தமான வீடியோ, ப்ரூட்டல் அட்டாக்கிங் வீடியோ, ப்ளீஸ். மிலாட், ஒரு கேங் ரேப், அதனால ஒரு கொலை, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு கொலை. என்ன கற்காலத்தில் கூட இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் நடந்திருக்காது. ஸோ இந்த கொடூர கொலையையும் ரேப்பையும் செஞ்ச இந்த குற்றவாளிகளுக்கு இபிகோ செக்ஷன்ஸ் 107, 302, 306 படி உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் மிலாட். மிஸ்டர் சைலேந்தர், போது நீங்க யோசிச்சது ஒண்ணு நடக்காது. சைலேந்தர், யூ ப்ரொசீட். Your Honor, I'm here for this 4 innocent students. To start with, PG6 government doctor விசாரிக்க அனுமதிக்கணும். You proceed. Professor Bhagavan, Forensic Department. Yes, sir. போஸ்ட்மார்ட்டம் நீங்க தானே பண்ணது? எஸ் சார். எப்படி இறந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ரேப் அட்டம் பண்ண நேரத்தில் தலையில் பலமாக அடிபட்டனால தான் அனிதா இறந்தாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சர்ஜிக்கல் அபார்ஷன். எஸ் சார். இப்படி போய் சொல்றவங்களுக்கு எம்டி, எம்பிபிஎஸ் எப்படி கொடுத்தாங்க? வாட்? யுவர் ஆனர், 8 மாசத்துக்கு முன்னாடி சிவியர் அப்டமன் பெயின்காக ஜிஹெச்ல அட்மிட் ஆன அனிதாவுக்கு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் தெரிய வந்தது அவங்க யூட்ரஸ்ல கேன்சர் இருக்குன்னு. which is very unfortunate. ஸோ வேற வழி இல்லாம டாக்டர் அட்வைஸ் படி அவங்க கர்ப்பப்பையை ரிமூவ் பண்றாங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் சார். கர்ப்பப்பை இல்லாம கர்ப்பமாவது மிராக்கல், அந்த கர்ப்பத்தை அபார்ஷன் பண்றது மெடிக்கல் மிராக்கல். He looks like technically qualified, government certified medical criminal. I object this. Of course you object. உண்மை வெளியே வரும்போது சில பேரால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. Because you are not only a lawyer
பட் கிரேட் லாயர். மிஸ்டர் ஷைலேந்தர், நான் லாயரா லயரான்னு முடிவு பண்ண வேண்டியது நீதிபதி. திஸ் இஸ் கோர்ட். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். As a lawyer, he defends his clients. That is his profession. What is that? உண்மையை வெளியே கொண்டு வர முயலுங்க. தனிப்பட்ட முறையில எதையும் பேசி கோர்ட்ல சண்டை கிடையாக்காதீங்க. கண்டினியூ. சாரி யுவர் ஆனர். கொல்லப்பட்ட விஸ்வாவின் வாக்குமூலத்தை பதிவு செய்த போலீஸ் ஆபீசரை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். யூ ப்ரொசீட். எந்த அடிப்படையில் விஸ்வாவின் புகாரை வாக்குமூலமா எடுத்துக்கிட்டீங்க? என்ன கொலையை நேர்ல பார்த்த சாட்சி அவன் தான் சார். சம்பவம் நடந்த பத்தி தெளிவு வாக்குமூலம் கொடுத்திருக்கான். விஸ்வா சொன்னது உண்மைன்னு எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணீங்க? சம்பவம் நடந்த இடமும் விஸ்வோட மொபைல் டவர் லொகேஷன் டீடைல்ஸும் கரெக்டா மேட்ச் ஆகுது. அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். சம்பவம் நடந்த இடத்துல விஸ்வா இருந்தான்னு உங்க வசதிக்கு அவனை விட்னஸ் ஆகிட்டீங்க, அப்படிதானே? But my question is, விஸ்வாவே ஏன் கொலை பண்ணிருக்க கூடாது? Your Honor, a witness should be trustworthy. ஆனா இந்த விஸ்வா பெரிய கேடி, known defaulter, women molest பண்ண கேஸ் நிறைய இருக்கு, அடிதடி கேஸ் நிறைய இருக்கு, இப்படி ஏகப்பட்ட பெட்டி பெட்டி கேசஸ். இப்படி கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒருத்தனை எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்புறீங்க? சார், விட்னஸே ஒரு கிரிமினல் சொல்றாரு. ஹலோ, கேட்ட கேள்விக்கு பதில். நான் சொல்லுவேன், எங்க அந்த பசங்க கையில விஸ்வா மாட்டினா உண்மையான அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சு போயிருமோன்னு பயந்து நீங்களே அவனை கொன்னுட்டீங்க. Am I right? What is this, my lord? போலீஸ் அதிகாரியை குற்றம் சொல்லி கேஸை குழப்ப பார்க்கிறார். சாட்சி சொன்னதை மட்டும்தான் போலீஸ் வாக்குமூலமா பதிவு பண்ண முடியும். ப்ரொஃபைல பார்த்து பதிவு பண்றதுன்னா டிஃபென்ஸ் லாயர் இறந்து போன அனிதாவோட ப்ரொஃபைலையும் பார்த்துட்டு வந்திருக்கணும். வாய் இருக்கேங்கிறதுக்காக வாதாடுறதுக்கு வந்துடக்கூடாது. சாட்சிகளோட வாக்குமூலத்தை படிச்சுட்டு வரணும். அந்த பொண்ணோட நடத்தையை பத்தி போலீஸ் அதிகாரிகளே புட்டு புட்டு வச்சிருக்காங்க. Your Honor, அன்னைக்கு ஸ்பாட்ல இருந்த 2 போலீஸ் ஆபீசர் விசாரிக்க அனுமதிக்கணும். எஸ், கிராண்டட். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, அந்த நேரத்தில் அந்த பொண்ணு பல ஆண்களுக்கு முத்தம் கொடுத்ததாகவும் அதை நீங்க நேர்ல பார்த்ததாகவும் வாக்குமூலத்தை பதிவு பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா சார். நீங்க டியூட்டியில இருந்தீங்களா அன்னைக்கு? இல்ல சார். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், நண்பரை பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் சார். நீங்க மட்டும் நண்பர்களை எந்த நேரத்தில் வேணாலும் பார்க்கலாம், மற்றவங்க பார்த்தா தப்பு, அப்படிதானே? சந்திக்கலாம் சார். ஆனா ஒரு பொண்ணு நடுராத்திரியில தப்பான நேரத்தில் சந்திக்கும். நடுராத்திரின்னா தப்பா? அப்படி இல்லை சார். நடுராத்திரியில் அவங்க தப்பா நடந்துக்கிட்டதை பார்த்தேன் சார். என்ன தப்பா நடந்தது பாத்தீங்க? அது வந்து ஐ அப்ஜெக்ட் திஸ் क्वेश्चन. தேவையில்லாத கேள்வி கேட்டு சாட்சிகளை குழப்புறாரு. ஓகே, அப்ப நீங்களே சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்? தெரியல. அப்ப உட்காருங்க. மிஸ்டர் ஷைலேந்தர், உட்காருங்கன்றதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, ஜஸ்டிஸ் தான் சொல்லணும். சாணக்கியன், உட்காருங்க. தேங்க்யூ மிலாட். ஆண்களுக்கு இல்லாத தப்பான நேரம் பெண்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு? ஒரு பொண்ணு பையன் ரோட்ல நின்று பேசினா தப்பு, சேர்ந்து பைக்ல போனா தப்பு, மிட் நைட்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது தப்பு, ஜோரா சிரிக்கிறது தப்பு. இதெல்லாம் தப்புன்னு எந்த சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க? சார், வயசு பொண்ணு அந்த நேரத்தில் 5 பேர் கூட பேசிட்டு இருந்தது தப்பு இல்லையா சார்? வெயிட். இதுக்கு முன்னாடி முத்தம் கொடுத்தது பார்த்தேன்னு சொன்னீங்க, இப்போ பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க. So you're not sure? கன்ஃபியூஸ் இருக்கா? சோ உங்க பார்வையில தான் தப்பு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா பெண்கள் எந்த நேரத்தை வேணாலும் பாதுகாப்பா இருக்கலாம். Your Honor, what is the right time for women? நம்ம நாட்டில் இந்த நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் பெண்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அந்த செயலுக்கு நீதிமன்ற பொறுப்பில்லைன்னு சட்டம் சொல்லுதா? நீங்க சாட்சியை நம்ப மாட்டேங்கிறீங்க, போலீஸையும் நம்ப மாட்டேங்கிறீங்க, போற பக்கத்துல ஜஸ்டிஸையும் நம்ப மாட்டேங்க போல் இருக்கு. நீங்களே சொல்லுங்க, யாரை தான் நம்புவீங்க? மிஸ்டர் சாணக்கியன், எவ்வளவு உயரத்தில் இருப்பவர்களும் தவறு செய்யலாம். நம்பிக்கை என்கின்ற வார்த்தைக்கு சட்டத்தில் இடமே இல்லை. நம்பிக்கை மறுப்பினால் தான் இவ்வளவு நீண்ட விசாரணைகளே நடைபெறுகின்றன. Your Honor, என் தரப்பில் ஒரே ஒரு சாட்சி இருக்கு. ஆனா உங்களை தனி அறையில் விசாரிக்க கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் வேண்டுகிறேன். தனியா எதுக்கு விசாரிக்கணும்? இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. வழக்குக்கு உதவுகிற எந்த சாட்சியையும் மறுக்க முடியாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி தனக்கு நடந்த அநியாயங்களை கோர்ட்ல வந்து சொல்லியும் தகுந்த ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கல. தனக்கு கிடைக்காத நியாயம் மற்றவங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இன்னைக்கு அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வந்திருக்கு. சட்டத்து மேல இன்னும் நம்பிக்கை வச்சு
எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. I'm an athlete, sir. 4 வருஷத்துக்கு முன்னாடி பணம் இருக்கிற திமிர்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட் பண்ணி என்ன ஊனமாக்கிட்டாங்க. நான் நடக்க முடியாம போயிட்டேன். பாதிக்கப்பட்ட எனக்காக சைலேந்தர் சார் எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. சாட்சி இல்லைன்னு கேஸ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கோர்ட்லயே எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கலன்னா நாங்க எங்க தான் சார் போறது? அழாதம்மா, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா அனிதா விஷயத்துல இந்த மாதிரி தப்பு நடக்காது. தைரியமா சொல்லுமா. அனிதாக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஹாய் ஹாய், எங்க போற? டாக்ஸி புக் பண்ணிருக்க, ஊருக்கு போறேன். அவளை போட்டோ எடுக்கிறப்போ நான் ஸ்லிப் ஆயிட்டேன். எனக்கு கான்சியஸ் வந்தப்பதான் அனிதா இறந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. நான் எடுத்த போட்டோவை உடனே பாஜிக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். டிவி நியூஸை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே சைலேந்தர் சாருக்கு கால் பண்ணேன். நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். தப்பே பண்ணாத என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. நான் இப்போ இப்படியாவது நடக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அழாதம்மா, உன்னுடைய எமோஷன்ஸ் எனக்கு புரியுது. ஆனா இது கோர்ட்டுமா, இங்கே முறையான சாட்சியங்கள் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, நீதி தன்னுடைய கடமையை கட்டாயம் செய்யும். சோ இந்த சாட்சியோட உண்மைத்தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கும்படி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மிஸ்டர் சைலேந்தர், I can understand your emotions. But as a lawyer, don't you know, hanging is applicable only for the rarest of the rare cases? கோர்ட்டுக்கு வர 100 கேஸ்ல இது ஒரு கேஸா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு கேஸ்லயும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. கண் இல்லாதவனுடைய தவிப்பு கண்ணு பறி கொடுத்தவனுக்கு தான் தெரியும். Your Honor, with due respect, இந்தியால இருக்கிற எந்த நீதிபதியும் சொந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேஸ்ல தீர்ப்பு சொன்னதே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா ஒரு தடவை 1000 தடவை தூக்கில போட்டிருப்பாங்க. சைலேந்தர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு நீதிபதி கூட தன்னுடைய நோக்கத்திற்கு தண்டனை வழங்க முடியாது. என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்று சட்டம் வரையறுத்து வைத்திருக்கிறது. And as you all know, our Indian Constitution has granted every citizen of this country right for freedom and right to live. அப்படின்னா இந்த நாட்டுடைய ஒவ்வொரு குடிமகனும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது அர்த்தம். அப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒருவேளை சட்டத்தை மாற்றணும்னா it has to be done. And Your Honor, why not FTC? Fast Track Code for speedy trial of gang rape and POCSO Act. இது என்ன 2 minute நூடுல்ஸ் சார், உடனே ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு? இவ்வளவு செக்ஸ் அண்ட் கிராஸ் செக்ஸ் சட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணமும், மேலும் மேலும் மேல்முறையீடு செய்யலாம்ங்கிறத அனுமதிக்கிறதுக்கு காரணமும் குற்றமற்றவன் தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான். உத்தரப்பிரதேசத்தில் கோர்ட்டுக்கு வந்த பெண்ணை கற்பழிச்சவனை பெட்ரோல் ஊத்தி கொடுத்திருக்காங்க. அவனை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. ஆனா தண்டனை கொடுக்கல. தாமதம். அவளையே நம்ம தமிழ்நாட்டில் 7 வயசு சின்ன பொண்ணை எரிச்சு கொண்டுட்டாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஆனா இது வரைக்கும் நிறைவேற்ற தாமதம். நமக்கு தெரியறதெல்லாம் 10-20 கேஸ், கோர்ட் வரைக்கும் ஒரு கேஸுங்க மட்டும்தான். ஆனா தெரியாத கேஸ் எத்தனையோ இருக்கு. இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் கூட எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அநியாயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் பயம் இல்லை. தப்பு பண்றவனுக்கு எப்படியாவது தப்பிக்க போறேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியம் தான். தப்பு பண்ணா தெரிஞ்சா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி சார் இருந்தது நம்ம இந்தியா? நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு உலகமே பேசிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு எத்தனையோ நாடுகள்ல டோன்ட் சென்ட் யுவர் டாட்டர்ஸ் டு இந்தியா, டோன்ட் சென்ட் யுவர் வைஃப்ஸ் டு இந்தியா, இட்ஸ் நாட் a safe country அப்படின்னு பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்க. வெக்கமா இருக்கு சார். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சிஸ்டம் அண்ட் சோ கால்ட் தாமதம் அகைன். யுவர் ஆனர், பக்கத்து மாநிலத்தில் இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு போலீஸ் சட்டத்தை கையில் எடுத்து
தண்டனை கொடுத்திருக்காங்க. இது சரியா தப்பா நான் விமர்சிக்க வரல. பட் பப்ளிக் அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கா, கொண்டாடிக்கிட்டு இருக்கா. நான் உங்கள ஒருத்தனா சொல்றேன், தப்பு பண்ணவங்க தகுந்த தண்டனை கொடுத்து அது சரியான நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நிச்சயமா பப்ளிக் சட்டத்தை கையில எடுத்துருவா. which is very very scary. Finally, justice delayed is justice denied. பல்வேறு சாட்சியங்களையும் கருத்தில் கொண்டதோடு முக்கியமாக தனியறையில் அளித்த சாட்சியத்தையும் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இந்த வழக்கில் பொய்யாக அதிகார வர்க்க செல்வாக்கால் இணைக்கப்பட்டிருக்கும் மாணவர்களாகிய நால்வரையும் குற்றமற்றவர்கள் என்று கருதி இந்த வழக்கிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த வழக்கை புதிய கோணத்தில் புலனாய்வு செய்ய சிபிஐயிடம் ஒப்படைக்கிறேன். மது இல்லனா நாங்க இப்ப வெளியே இல்லை. லைஃப் இஸ் அ பூமராங். வாட் யூ கிவ் யூ கெட். ஃபாஸ்ட் ட்ராக் வர்றதுக்கு இன்னும் 21 நாள் ஆகும். இன்னும் 2 நாள், 2 நாள் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போய் இந்த கேஸை பொடி பொடியாக்கிறேன். காலேஜ் டேஸ்ல நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். கிளாஸ் ரூம்ல ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் லத்தி அடி வரைக்கும். அனிதா அவ இல்லனா நாங்க இங்க இல்ல. அவ இப்பவும் எங்க கூட தான் இருக்கா. எங்கேயும் போகல, போகவும் முடியாது. பொதுவாவே ஆணும் பெண்ணும் சரிசமங்கிறத நம்ம யாருமே ஏத்துக்கிறதே இல்லல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அம்மாவையோ மனைவியையோ தங்கச்சியோ சக தோழிகளா நினைச்சு பாருங்க. நமக்குள்ள அந்த டிஃபரன்ஸே இருக்காது. ஃப்ரம் த ஹார்ட் நாங்க அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். இனி எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கக்கூடாது. இது எங்களோட ப்ராமிஸ் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட ப்ராமிஸ். நாங்க பாக்குற ஒவ்வொரு பெண் குழந்தை முகத்திலையும் அனிதாவோட முகம் தெரியுது. அனிதா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பொறுமையும் சந்தோஷத்தையும் கத்து கொடுத்தா. ஆனா இப்போ போராடுறதுக்கும் பொண்ணுங்களா பிறந்த எல்லாருக்குமே மிட் நைட்ல அப்படியே ஜாலியா ஊர் சுத்தணுமே தோணும். ஆனா அது நிறைய பேருக்கு நடக்கிறது இல்ல. எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணின் தனிப்பட்ட தேவைக்காக படைக்கப்பட்டவள் அல்ல. விமன் ஆர் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த அழகான விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப். கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதாகர் மற்றும் விஜயன் ஆகிய இருவருக்கும் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஐயா, 3 வயசு குழந்தை நாசம் பண்ணிட்டாங்க. வெளியில சொல்ல முடியல, புதைச்சிட்டுங்க ஐயா. வலிக்குது மனசு.